ஆதியாகமம் 12வது அதிகாரம் 10ஆம் வசனம் வாசிக்கிறேன். அத்தேசத்திலே பஞ்சம் உண்டாயிற்று. தேசத்திலே பஞ்சம் கொடிதாயிருந்தபடியால் ஆபிராம் எகிப்து தேசத்திலே தங்கும்படி அவ்விடத்திற்கு போனான். எங்க போனாங்க? எகிப்து தேசத்திலே தங்கும்படிக்கு அங்கே போனான். தன்னுடைய தேசத்தை விட்டு இன்னொரு தேசத்திற்கு குடியிருக்கும்படியாக போகிறான். அது சின்ன விஷயமா இல்ல பெரிய விஷயமாங்க? கட்டாயமா அது ஒரு பெரிய விஷயம். தேசம் விட்டு இன்னொரு தேசத்துக்கு போகும்போது அது சின்ன விஷயம் இல்லவே இல்லைங்க, ஒரு பெரிய விஷயம். ஏதோ பக்கத்து வீதிக்கு போகல, பக்கத்து ஊருக்கு போகல, இன்னொரு தேசத்துக்கே போறாங்க. அப்படி தேசத்தை விட்டு போகும்போது ஆண்டவர்கிட்ட சொல்லணுமா இல்லையா? தேவனிடத்துல சொல்லணுமா இல்லையாங்க? ஆண்டவரே, உம்மை நம்பி என்னுடைய வீட்டாரே என்னுடைய எல்லாவற்றையும் விட்டு நான் வந்து விட்டேன். ஏதோ வாக்குத்தத்த பூமின்னு சொன்னீங்க, அதுக்காக நான் புறப்பட்டு வந்துட்டேன். வாக்குத்தத்தத்தின் குமாரன் என்று கூட சொன்னீர். அந்த வாக்குத்தத்தத்தின் குமாரனை சுதந்திரித்துக் கொள்ள நான் வந்திருக்கிறேன். ஆனால் பஞ்சம் வந்திருக்கிறது, கஷ்டம் வந்திருக்கிறது, வயிறு பட்டினியாயிருக்கிறது, சாப்பாட்டுக்கே இப்போ கஷ்டமாகிவிட்டது. நான் என்ன செய்வது என்று கேட்டிருக்கணுமா வேண்டாமா? கட்டாயம் கேட்டிருக்கணும். ஆனால் அங்கே ஆபிரகாம் தவறு செய்து விட்டான். தன் வாழ்க்கையில ஒரு கஷ்டம் வந்தபோது, தன் குடும்பத்தில் ஒரு பெரிய பஞ்சம் வந்திருக்கிற போது கண்ணீர் சிந்தி ஆண்டவர் சந்நிதியிலே போய், ஆண்டவரே கஷ்டமா இருக்கியா, என்னுடைய மனைவியை போஷிக்க முடியல, என்னோடு வந்திருக்கிற பணியாட்களை கூட என்னால போஷிக்கவே முடியல, பொருளாதார ரீதியா ரொம்ப கஷ்டமா இருக்கு, கையில எந்த காசு இல்லாத ஒரு சூழ்நிலை வந்துருச்சு, இப்படி ஏன் வந்திருக்குன்னு எனக்கு எதுவுமே புரியல, நான் என்ன செய்யணும் ஆண்டவரே, இப்ப இந்த பிரச்சனை வந்திருக்கே, பயங்கர கஷ்டம், பஞ்சம் வந்திருக்கு, இப்ப நான் என்ன செய்யணும் இந்த தேவனிடத்துல கேட்டிருக்கணும்ல. கேட்டிருந்தா தேவன் கட்டாயம் பதில் கொடுத்திருப்பாரு, கொடுத்திருக்க மாட்டாரு? யோசிச்சு பாருங்க. கட்டாயமா பதில் கொடுத்திருந்திருப்பார். ஒரு ஊர்ல ஒரு வாலிபன் ஒரு மளிகை கடைய வச்சிருந்தான். இந்த மளிகை கடை வச்சிருக்கிற அந்த வாலிபனுக்கு சரக்கு வேணுமா இல்லையா? அதனால பட்டணத்துக்கு போய் ஹோல்சேல் ஷாப்ல மாதமோ அல்லது வாரமோ அங்க போய் தனக்கு தேவையான சரக்கெல்லாம் வாங்கிட்டு வந்துருவான். ஒரு தடவை 2 தடவை 3 தடவை கரெக்ட் டைமுக்கு பணம் கொடுத்து வாங்கிக்கிட்டு இருந்தா, அப்படி கரெக்டா பணம் கொடுத்து வாங்கிக்கிட்டு இருந்ததுனால ஒரு தடவை, ஐயா ஒரு 1000 ரூபாய்க்கு பொருட்கள் கொடுங்க, ஆனா என்கிட்ட ஒரு 800 ரூபாய் தான் இருக்கு, ஸோ அடுத்த வாரம் வரும்போது அந்த 200 ரூபாய் நான் சேர்த்து கொடுத்துட்றேன் அப்படின்னு சொல்லி ஒருவேளை வாங்கிக்கிட்டு வர்ற வாரத்துக்கு கரெக்டாக அந்த 200 ரூபாயை திருப்பி கொடுத்துட்டா அங்கே என்ன நடக்கும்? ஒரு நம்பிக்கை பிறக்கும். அந்த வாலிபன் அதுக்கப்புறம் அந்த ஹோல்சேல் ஷாப்புக்கு போய் 10,000 ரூபாய்க்கு பொருள் வாங்கினாலும், 20,000 ரூபாய்க்கு பொருள் வாங்கினாலும், 30,000 ரூபாய்க்கு பொருள் வாங்கினாலும், எத்தனை ரூபாய்க்கு பொருள் வாங்கினாலும் சரி, அதுக்கு அடுத்த வாரமே போகும்போது நம்பிக்கையோட கூட அந்த பாக்கியை தீர்த்து வச்சிருவான். ஆனா சில பேர் பாத்தீங்கன்னா, அவங்க சரக்குகளை வாங்கிட்டு போனாலும் கூட, ஒரு வாரமானாலும் மாதமானாலும், சில நேரங்களில் 2 மாதம் ஆனா கூட அந்த பாக்கியை திருப்பி கட்டாதவங்க நிறைய பேர் இருந்தாங்க. சரி, ஹோல்சேல் ஷாப் தானே, அவங்க எல்லாம் பாவம் ஏதோ வாங்குறாங்க போறாங்க கஷ்டத்தில் இருக்காங்கன்னு சொல்லி எல்லாரும் கொடுத்துருவார். ஆனா இந்த வாலிபன் மாத்திரம் கரெக்டா பொருட்களை வாங்கிட்டு போய் கரெக்டா அடுத்த வாரமே அந்த பாக்கி எல்லாத்தையும் கட்டி தீர்த்துருவான். இப்படி இருக்கும்போது ஒரு நாள் தான் செய்து கொண்டிருக்கிற அந்த மளிகை கடை வியாபாரம் நல்லா தான் இருந்தது. ஆனா இன்னொரு இடத்துக்கு போய் இதே மளிகை கடையை வச்சு அங்க நல்லா சம்பாதிக்க முடியும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தோட அந்த ஹோல்சேல் ஷாப் ஓனர்கிட்ட வந்து, சார், கடந்த 5-6 வருஷமா நான் ஒவ்வொரு வாரமும் நான் எவ்வளவு பொருட்களை கேட்டாலும், எங்கிட்ட பணம் இருந்தாலும் இல்லாட்டாலும் என்னை நம்பி நீங்க எனக்கு எல்லா பொருட்களையும் கொடுத்து உதவுனீங்க. நான் இப்போ இந்த ஊரை விட்டுட்டு வேற பட்டணத்துக்கு போலாம் அப்படின்னு நினைச்சுக்கிட்டு இருக்கிறேன். அதனால உங்களை பார்த்து ஒரு தடவை என் 2 கையெடுத்து கும்பிட்டு நன்றி சொல்லிட்டு போகிறதுக்காகத்தான் வந்தையா. என்னோட கஷ்டத்தை பார்த்து எனக்கு இருந்த பொருளாதார சிக்கல்கள் எல்லாம் கவனிச்சு, பொருட்கள் எல்லாம் என்னைக்கும் நான் பணம் கொடுத்தாலும் பணம் கொடுக்கலனாலும் ஒரு நாளும் எனக்கு மட்டும் பொருள் இல்லைன்னு சொன்னதே இல்லை. நான் வியாபாரத்தை நல்லா செஞ்சிருக்கேன். அதுக்காகத்தான் என் மனப்பூர்வமா நான் உங்களுக்கு நன்றி சொல்லிட்டு போலான்னு வந்திருக்கேன். நீங்க செஞ்ச உதவியை என்னைக்கும் மறக்க மாட்டேன் என்று சொல்லிவிட்டான். அந்த ஹோல்சேல் ஷாப் ஓனர்கிட்ட எத்தனையோ தடவை கடன் வாங்கிட்டு போயிருக்காங்க. வாங்கிட்டு போனதுக்கான பாக்கியை திரும்ப செலுத்தாதவங்க கூட நிறைய பேர் இருந்தாங்க. ஆனால் தான் பெற்றுக்கொண்ட நன்மைக்காக நன்றி உணர்வோடு கூட வந்து தன் கரங்களை எடுத்து கும்பிட்டு, நீங்க செஞ்ச உதவியை வாழ்நாள் முழுக்க நான் மறக்க மாட்டேன்னு ஒருத்தர் கூட சொல்லலைங்க. அப்போ அந்த வாலிபன் போகும்போது இந்த ஷாப் ஓனர் அவனை அழைத்து, தம்பி, ஏதோ வேற பட்டணத்துக்கு போறேங்க, அங்கே போய் வியாபாரத்தை ஆரம்பிக்கிறேங்கிற, அதெல்லாம் சரி, என்னைக்கா இருந்தாலும் சரியா, உன் வாழ்க்கையில ஏதாவது கஷ்டம்னு வந்ததுன்னா, அந்த கஷ்டத்தை உன்னால தீர்க்க முடியாத சூழல் ஏதாவது உருவாச்சுன்னா எனக்கு ஒரு லெட்டர் மட்டும் எழுது.
என்னால முடிஞ்ச உதவியை கட்டாயமா நான் உனக்கு செய்வேன் என்று சொன்னபோது மறுபடியும் தான் கையெடுத்து கும்பிட்டு, ஐயா, ஏற்கனவே எவ்வளவோ உதவி செஞ்சிருக்கீங்க. இந்த ஊரை விட்டு நான் போனாலும் கூட என்னை மறக்காம எனக்கு திரும்ப உதவி செய்வேன்னு சொல்றீங்களே, இதை மறக்கவே மாட்டேயா. உங்களுக்கு எப்படி நான் கைமாறு செய்வேன், ரொம்ப தேங்க்ஸுங்க என்று சொல்லிவிட்டு போயிட்டேன். அங்க ஒரு 2-3 வருஷம் ரொம்ப கஷ்டப்பட்டான், உழைச்சானா. ஏன்னோ நினைச்ச மாதிரி அங்க வியாபாரம் சரியா நடக்கல. கடன் பிரச்சனைகள் கூட வந்துருச்சு. கடன் கொடுத்தவங்க எல்லாரும் வந்து ஒரே நேரத்தில் அவனை கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. சிலர் வந்து பயங்கரமா வாய்க்கு வந்தபடி பேச ஆரம்பிச்சிட்டாங்க. எப்பயா கடன் அடைக்க போற? ஐயா, என் கையில காசு இல்ல. இப்படி கடன் பட்டதுனால அவனுடைய மன நிம்மதி எல்லாம் அப்படியே போயிடுச்சு. ரொம்ப கஷ்டமா இருந்தது. மனைவியையும் பிள்ளைங்களையும் போஷிக்க முடியல, கடனையும் தீர்க்க முடியல, கடன் தீர்க்கறதுக்கான வழியும் தெரியல, என்ன செய்யறது? சோ ஒரு முடிவுக்கு வந்தான். உயிரோடு இருந்து மனைவி பிள்ளைங்களை போஷிக்க முடியாம அவங்களை அழ வைக்கிறத விட பேசாம செத்து போயிட்டா மனைவி பிள்ளைகளை யாராவது பார்த்துக்குவாங்க, அவங்க மேல இறக்கப்பட்டு ஏதாவது உதவி செஞ்சிருவாங்க. இப்படி இறக்கப்பட்டு யாராவது தேவையான சாப்பாடோ தேவையான உதவியோ கண்டிப்பா செய்வாங்க. நான் உயிரோடு இருக்கிறதுனால அவங்க மேல யாருக்கும் இறக்கம் வரல. அதே சமயத்தில் என்னாலையும் அவங்கள போஷிக்க முடியல அப்படின்னு சொல்லி தற்கொலை பண்ணிக்கலான்னு ஒரு முடிவுக்கு வந்துட்டான். காரணம் என்னன்னா, அப்பத்த சூழ்நிலை அவனுக்கு அப்படி இருந்தது. இன்னைக்கு நம்ம மத்தியில் யாராவது இருக்கீங்களா? இருக்கிற பொருளாதார பிரச்சனைகளால, இருக்கிற கடன் பிரச்சனையால, அல்லது ஏதோ தவறா அடி எடுத்து வச்சதால இன்னைக்கு குடும்பத்தையே காப்பாற்ற முடியாத ஒரு சூழலுக்கு வந்திருக்கீங்க. பிள்ளைகளை படிக்க வைக்கிறது கூட ரொம்ப கஷ்டமான ஒரு சூழ்நிலை. வீட்டுக்காக நீ வாங்கின கடனை தீர்க்க முடியாம, அல்லது பிள்ளைகளுடைய படிப்புக்காக வாங்கின கடனை கட்ட முடியாம, மகளின் கல்யாணத்திற்காக வாங்கின கடனை கட்ட முடியாம, வேலைக்காக நீ கொடுத்த பணமெல்லாம் யாருக்கோ பணம் கொடுத்தா அந்த பணத்தை வாங்கிட்டு அவனோ போயிட்டு அவனுக்கான வேலை மட்டும் கிடைக்கல, கடனுக்கு ஆளாயிட்ட. இன்று உன்னுடைய வாழ்க்கையில எதுவும் செய்ய முடியாத ஒரு நிலை. என்ன செய்யணும்னே உனக்கு ஒன்றும் புரியல. உடனே சாத்தான் வந்து என்ன சொல்லுவான்னா, நீ உயிரோடு இருந்து என்ன சாதிக்க போற? பேசாம செத்துரு. செத்து போனா அட்லீஸ்ட் உன் மனைவி மேல பிள்ளைங்க மேல யாராவது ஒருத்தர் இறக்கம் காட்டுவாங்க. ஐயோ பாவம்னு சொல்லி யாராவது அவங்களுக்கு சோறு போடுவாங்க, அல்லது அரிசி கொடுப்பாங்க, அல்லது பிள்ளைக்கு ஏதாவது வேலைகளை வாங்கி கொடுப்பாங்க. செத்துரு. உயிரோடு இருந்து அவங்கள போஷிக்க முடியாதப்போ செத்து போயிட்டனா யாராவது ஒருத்தர் இறங்குவாங்க என்ற யோசனை சாத்தான் அவங்களுக்கு தருகிறானா? சாவுதான் உன்னுடைய சகல பிரச்சனைக்குமான பரிகாரம் என்று சாத்தான் வந்து சொல்லுகிறானா? நம்பாதீங்க, அது பொய், அப்பட்டமான பொய். ஏனென்றால் ஆண்டவர் சொல்லி இருக்கிறார் என்னவென்று, உன்னுடைய வாழ்க்கையில ஆபத்து வருகிற போது எனக்கு ஒரு வார்த்தை சொல்லிவிடு, நான் உனக்கு மறு உத்தரவு அருளுவேன் அப்படின்னு பைபிள்ல இருக்காங்க இல்லையா? இல்ல நான் சும்மா சொல்றேன்னா? 50வது சங்கீதம் 15வது வசனம் என்ன சொல்லுது? ஆபத்து காலத்தில் நீ என்னை நோக்கி என்ன செய்ய சொல்றாரு? கூப்பிடு, நான் உன்னை விடுவிப்பேன், நீ என்னை மகிமைப்படுத்துவாய், கனப்படுத்துவாய். தேவனை நாம் மகிமைப்படுத்த வேண்டும் என்றால் அவரிடத்திலிருந்து பதிலை பெற்றுக்கொள்ள வேண்டும். உத்தியோகம் இல்லாம கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கிறியா? உன்னால எப்போ தேவனை கனப்படுத்த முடியும்? உத்தியோகத்தை பெற்றுக்கொள்ளுகிற போதுதானே. உத்தியோகத்தை எப்ப பெற்றுக்கொள்ளுவாய்? அவரிடத்திலே கேட்கிற போதுதானே. இந்த எந்த பிரச்சனைக்குள்ளாக நீ இருக்கிறாய்? தேவன் சொல்லுகிறார், உன்னுடைய ஆபத்தை, உன்னுடைய தேவைகளை என்னிடம் பகிர்ந்து கொள், நான் விடுவிக்கிறேன், நான் பதில் தருகிறேன், கட்டாயம் பதில் தருவேன், நீயே பார், கட்டாயம் நீ என்னை மகிமைப்படுத்துவாய், கனப்படுத்துவாய் என்று தேவன் சொல்லுகிறார். இன்னொரு பிரச்சனை எதுவாக இருந்தாலும், இது எவ்வளவு பயங்கரமான பிரச்சனையாக சாத்தான் ஒருவேளை உனக்கு காட்டுகிற போதும், இந்த பிரச்சனையை இந்த உலகத்தில் ஒருவராலும் தீர்க்க முடியாது என்கின்ற ஒரு எண்ணம் வேதனையையும் பாரத்தையும் நீ எதிர்கொள்ளுகிற போது செஞ்சு கவனி, ஆண்டவரால் தீர்க்க முடியாத பிரச்சனை என்று ஒன்று இந்த உலகத்துல இப்ப வரைக்கும் பிறக்கவே இல்லைங்க. ஒருவேளை உன்னுடைய விசுவாச வாழ்க்கையை பலப்படுத்துவதற்கோ, ஒருவேளை உன் ஆவிக்குரிய வாழ்க்கையை பரிசுத்தப்படுத்துவதற்கோ தேவன் உன் வாழ்க்கையில நிறுத்து. என்ன செய்து நிறுத்து? என்ன செஞ்சு யோசிச்சு பாருங்க, நல்லா கவனிங்க. உன்னை பரிசுத்தப்படுத்துவதற்கு, உன்னுடைய விசுவாசத்தை கனப்படுத்துவதற்கு, தம்முடைய நாமத்தை கனப்படுத்திக் கொள்ளுவதற்கு ஏதாவது ஒரு பிரச்சனையை ஒருவேளை அவர் உனக்கு அனுமதிக்க வேண்டும் என்று நினைத்தால் முதல் என்ன செய்வார் தெரியுமா? சொல்லுங்க பார்க்கலாம். தூக்கி நிறுத்து பார்ப்பார். இந்த பிரச்சனையை என் மகளால தாங்க முடியுமா, முடியாதா? இந்த கஷ்டத்தை, இந்த வேதனையை அல்லது இந்த வியாதியை என்னுடைய மகளோ மகனோ
தாங்கிக் கொள்ளுவாங்களா இல்லையா என்று நிறுத்து. தாங்க முடியும், எதிர்கொள்ள முடியும் என்று தேவன் நம்பினாலே தவிர உனக்கு அந்த பிரச்சனையை அனுப்பவே மாட்டார், அனுமதிக்க மாட்டார். ஏதாவது ஒரு பிரச்சனை உன்னுடைய வாழ்க்கைக்குள் பிரவேசிக்கிறது என்றால், உன் குடும்பத்திற்குள் பிரவேசிக்கிறது என்றால், உன் வேலையிலே பிரவேசிக்கிறது என்றால், வியாபாரத்திலே பிரவேசிக்கிறது என்றால், இப்படி ஏதும் வாழ்க்கையில் பிரவேசித்தாலும் கவனே, அது தேவனுடைய அனுமதி பெறாமல் உன் வாழ்க்கைக்குள் நுழைவதென்பது சாத்தியமே அல்ல. ஒருவேளை தேவன் அதை அனுமதிக்கின்றார் என்றால் அதற்கு பின்னால் அதாவது தேவனுடைய உன்னதமான நோக்கம் உண்டு. நேபுகாத்நேச்சார் சொல்லுவான், நான் இங்கு நிலைநிறுத்துகிற சிலையை பணிந்து கொள்ளாவிட்டால் அக்கினிச் சூளையிலே போட்டு விடுவோம். அது கண்டிஷன். எல்லோரும் பணிந்தார்கள், ஆனால் சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ பணியவில்லை. உடனே அவங்களுக்கு என்ன வந்தது? அளப்பெரிய கஷ்டம் வந்ததா இல்லையா? தேவனுக்காக வைராக்கியமாய் நின்றபோது என்ன வந்தது? கஷ்டம் வந்தது. அந்த சிலையை வணங்காதிருப்பதுதான் தேவ சித்தம். தேவ சித்தத்தின்படி செய்த அந்த விசுவாச வீரர்களுக்கு என்ன வந்தது? அபாயம், ஆபத்து. தேவ சித்தத்தின்படி செய்து கொண்டிருந்த அந்த அற்புதமான ஆவிக்குரிய வாலிபர்களுக்கு அவருடைய சித்தத்தை செய்ததினாலே கஷ்டம் வந்ததுங்க. கேக்குறீங்களா சகோதர சகோதரிகளே? நம்மள நிறைய பேர் ஒரு பிரமையிலேயே வாழ்ந்துகிட்டு இருப்போம். என்னன்னு, தேவனுடைய சித்தம் என்னவோ அது நடந்துருங்க, தேவனுக்கு சித்தமானா எல்லாமே கைகூடி வந்துருங்க, தேவனுக்கு சித்தமான ஆட்டோமேட்டிக்கா தேவன் எல்லாத்தையும் சேர்த்துருவாருங்க அப்படிங்கிற பிரமையில வாழ்ந்துகிட்டு இருப்பாங்க. தயவு செஞ்சு கவனிங்க, தேவனுடைய சித்தத்தின்படி நாம் செய்கிற போது சாத்தான் மௌனமாய் இருக்க மாட்டான். அவன் உடனே அதை எதிர்ப்பான். ஏற்கனவே பார்த்தோம்ல, நோவா அந்த பேழையை உருவாக்கின போது அவனை கிண்டல் பண்ணவங்க நிறைய பேர் கிண்டல் பண்ணிருப்பாங்க. இன்னும் நிறைய பேர் அவனை பார்த்து கேலி பண்ணிருப்பாங்க. சிரிக்கிறவங்க சிரிச்சிருப்பாங்க, விமர்சிக்கிறவங்க விமர்சிச்சிருப்பாங்க. கிழவா, என்ன செஞ்சுக்கிட்டு இருக்க? பேழை கட்டிக்கிட்டு இருக்க. எதுக்காக பேழை? பெரிய ஜலப்பிரளயம் வரப்போகிறது. எதுக்கு வருது? நீங்க செய்யற எல்லா பாவத்தையும் தேவன் கவனித்தார், அதற்காக அவர் சிக்ஷிக்க போய் பேசாமையா சும்மா வளர்கிட்டு இருக்க. இதுக்கு முன்னாடி என்னைக்காவது பிரளயம் வந்திருக்கா? வந்ததில்லை. அதைத்தான் சொல்றோம். இன்னைக்கு வரைக்கும் பிரளயம் வந்ததில்லை, இப்ப மட்டும் எதுக்கு வரப்போகுது? இன்னைக்கு வரைக்கும் ஜலப்பிரளயம் வரல, ஆனால் வரப்போகிறது. என்ன நோவா சொன்னா பைத்தியக்கார. இதுக்கு முன்னால எப்பவும் வராதது இப்ப வருதான். யாரையா நம்ப போறாங்க? சும்மா பைத்தியம் மாட்டம் உளராத, எங்களையும் பைத்தியமாக்காத, புரியுதா? உனக்கு ஏதோ பைத்தியம் பிடிச்சிருக்கு, மத வெறி பிடிச்சிருக்கு, அந்த பைத்தியத்துல தான் போய் பேழையெல்லாம் கட்டிக்கிட்டு இருக்கு. இப்படி எத்தனை பேர் விமர்சனம் பண்ணிருப்பாங்க, கேலி பண்ணிருப்பாங்க, கிண்டல் பண்ணிருப்பாங்க. மறுபடியும் சொல்றேன், நீ தேவ சித்தத்தை செய்கிற போது, தேவனுடைய நோக்கத்தை நிறைவேற்றுகிற போது, தேவன் எவற்றை உன்னை கொண்டு செய்ய சொன்னாரோ அதை நீ செய்ய தீர்மானம் எடுக்கிற போது, உன்னை சுற்றி இருக்கிறவர்கள் உன்னை குற்றம் சுமத்துவார்கள், உன் விசுவாசத்தை கேள்வி எழுப்புவார்கள், நீ செய்கின்ற வேலையை தடுப்பதற்கு அவர்கள் முயற்சி செய்வார்கள். மறந்துடாதீங்க, அன்று அந்த சிலையை பணிந்து கொள்ளாமல் இருப்பதுதான் தேவ சித்தம். இவர்கள் பணிந்து கொள்ளவில்லை, தேவ சித்தத்தை தான் செய்தார்கள். ஆனால் அங்கு என்ன வந்தது? பேராபத்து வந்தது, அபாயம் நேர்ந்தது. அக்கினிச் சூளையிலே போடப்பட்டார்கள். எல்லாம் கவனிங்க. சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோவை நேபுகாத்நேச்சார் வர சொல்லி, இங்க பார் சான்ஸ் கொடுக்கிறேன். அவன் என்ன கொடுக்கறானாங்க? சான்ஸ் கொடுக்கிறேன். என்ன நீ கொடுக்கிற சான்ஸ் என்ன? நான் நிறுத்தின சிலையை நீங்கள் பணிந்து கொள்ள வேண்டும். இது லாஸ்ட் அண்ட் ஃபைனல் சான்ஸ். பணிந்து கொள்ளுங்கள். நாங்க பணிய மாட்டோம். எதுக்காக? அந்த சிலையை வணங்குவது என்பது எங்கள் தேவ சித்தம் அல்ல. எது என்ன ஆனாலும் சரி, எங்கள் உயிரே போனாலும் கூட நாங்கள் எங்கள் தேவனுடைய சித்தத்துக்கு விரோதமாக செய்வதற்கான சான்ஸ் கிடையாது. அப்படி அங்க நின்று சொல்றதுக்கு எவ்வளவு தைரியம் இருக்கணுங்க, எவ்வளவு தைரியம் வேணும். உடனே நேபுகாத்நேச்சார் என்ன செய்தான்? ஓகே, உங்களுடைய தேவன் அவ்வளவு பெரியவரா இருந்தா உங்களை அக்கினிச் சூளையிலிருந்து விடுவிப்பதற்கு வல்லமை உள்ளவர் அப்படின்னு நீங்க நம்புனா அதையும் ஒரு கை பார்க்கிறேன். 7 மடங்கு அந்த அக்கினிச் சூளையை சூடாக்கி, சூட்டை அதிகரித்து, சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோவை பெரிய பெரிய சங்கிலிகளால் கை கால்களை கட்டி உடனே அந்த ஃபர்னஸ்ல அக்னிச்சூளையில எறிந்து விட்டார்கள். நல்லா கவனிங்க, தேவன் தம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்திக் கொள்ள வேண்டும் என்று உத்தேசிக்கிற போது ஒரு சிரமத்தை அனுமதிப்பார்.
நம்முடைய விசுவாசத்தை பரீட்சிக்க வேண்டும் என்று நினைக்கிற போது ஒரு சிரமத்தை அனுமதிக்கிறார், ஒரு கஷ்டத்தை அனுமதிக்கிறார். நம்முடைய வாழ்க்கை பரீட்சிக்கப்பட்டதற்கு பிறகு நம் வாழ்க்கை அநேகருக்கு ஆசீர்வாதகரமாய் முன்மாதிரியாய் இருக்க வேண்டும் என்று ஆசைப்படுகிற போது தேவன் நம்மை அநேக பிரச்சனைகளுக்குள்ளாக அனுமதிப்பார். ஆனால் முடிவு எப்படி இருக்கும் என்றால், அவருடைய நாமம் மகிமைப்படுத்தப்படும், உன்னுடைய வாழ்க்கையும் அநேகருக்கு ஆசீர்வாதகரமானதாக மாறும். அதுதான் அவருடைய நோக்கம். என்ன நடந்தது? அந்த 3 பேரையும் கட்டி இழுத்துக்கொண்டு போய் அக்கினிச் சூளையிலே எறிந்தார்கள். தேவன் என்ன செய்தார்? இறங்கி வந்து காப்பாற்றினார். தம்முடைய சித்தத்தின்படி செய்கிறவர்களை காப்பதற்கு என் தேவன் போதுமானவர். அதைத்தான் சொல்ல வருகிறேன். சகோதரியே, சகோதரனே, செய்த தப்புக்கான சிக்ஷை வருகிறது. ஆண்டவர் விருப்பப்படி வாழ்கின்ற போது பரீட்சை வருகிறது. பரீட்சையும் சிரமங்களை கொண்டு வருகிறது, சிக்ஷையும் சிரமங்களை கொண்டு வருகிறது. இன்று நீ எதிர்கொள்ளுகிற சிரமத்திற்கு காரணம் நீ செய்த உன் பாவங்களா, எடுத்து வைத்த தவறான அடிகளா, எடுத்துக்கொண்ட தவறான முடிவுகளா என்பதை கொஞ்சம் யோசிச்சுப்பார். தேவன் விரும்புகிறவளாய் நீ வாழ்கிற போதும் கூட ஒருவேளை உன் வாழ்க்கையிலே சிரமம் வந்திருக்கிறது என்றால் அவற்றை தேவன் அனுமதித்திருக்கிறாரா என்றால் அது ஒரு நன்மைக்காக தேவன் அனுமதிக்கிறார். தம்முடைய மகிமைக்காக தேவன் அதை அனுமதித்திருக்கிறார். இதை புரிந்து கொள்ள வேண்டும். இப்பொழுது நீ உண்மையாக தேவ சித்தத்தின்படி வாழ்கிற போது, ஒரு ஆபத்து வருகிற போது அல்லது ஆபத்து காலம் வருகிற போது நீ என்ன செய்ய வேண்டும்? என்ன செய்யணும்? கூப்பிட வேண்டும். தேவனை கூப்பிட வேண்டும். அதைத்தான் தேவன் விரும்புகிறார். கொஞ்சம் கவனிங்க. நாளில அந்த வாலிபன் போகிற போது இந்த ஹோல்சேல் ஷாப் ஓனர் என்ன சொன்னார்? தம்பி, உனக்கு ஏதாவது கஷ்டம் வந்ததுன்னா எனக்கு ஒரு வார்த்தை சொல்லியா, என்னால முடிஞ்ச உதவியை நான் உனக்கு செய்கிறேன்யா. என்ன சொன்னார்? உனக்கு ஏதாவது கஷ்டம் வருகிற போது எனக்கு சொல்லி அனுப்பு, என்னால் செய்ய முடிந்ததை செய்கிறேன். ஆனால் அந்த வாலிபனுக்கு சிரமம் வந்தபோது, கஷ்டம் வந்தபோது, நஷ்டம் வந்தபோது அவன் என்ன நினைத்தான்? என்ன செய்ய வேண்டும் என்று நினைத்தான்? தற்கொலை. ஒருபுறம் வாக்குத்தத்தம் ரெடியா இருக்கு. இந்த வாலிபனுடைய வாழ்க்கையை கண்டு இவன் முன்னேறினால் நல்லா இருக்கும், நல்லா வந்தா நல்லா இருக்கும், உயர்த்தப்பட்டா நல்லா இருக்கும், செழிப்பா வளர்ந்தா நல்லா இருக்கும் என்று ஆசைப்பட்ட ஒரு இருதயம் இருக்கிறது. அந்த இருதயம் உள்ள மனிதன் கொடுத்த வாக்கு இருக்கிறது. ஆனால் அந்த வாலிபன் என்ன எண்ணினான்? தன்னுடைய சிரமத்தை, கஷ்டங்களை தாங்கிக் கொள்ள முடியாமல் தற்கொலை செய்து கொள்ள வேண்டும் என்ற முடிவுக்கு வருகிறான். இன்னும் அப்படி யாராவது நம்ம மத்தியில் இருக்கீங்களா? உனக்கான ஒரு வாக்கு தத்தம் உண்டு. வாக்கு தத்தம் கொடுத்திருக்கிற தேவன் இருக்கிறார். நீ செய்ய வேண்டியது என்ன? உன் ஆபத்து காலத்திலே அவரை நோக்கி கூப்பிடு, அது போதும். அவரே உனக்கு பதில் தருவார். நீ இப்படி சாக வேண்டிய அவசியம் இல்லை. நீ சந்திக்கிற பிரச்சனை ஒருவேளை பெரிய தீவிரமான பிரச்சனை, தீர்க்க முடியாத பிரச்சனையாக இருக்கலாம். ஆனால் நம் ஆண்டவருக்கு மாத்திரம் எதுவும் அசாத்தியமானது அல்ல. செத்துப்போக வேண்டும் என்று முடிவெடுத்த சமயத்தில் சடனா நினைவுக்கு வந்தது அவர் சொன்ன அந்த வார்த்தைகள். உடனே உட்கார்ந்து ஒரு லெட்டர் எழுதினான். வேக வேகமா எழுத ஆரம்பிச்சான். ஐயா, கடந்த காலத்தில் எனக்கு நிறைய உதவி செஞ்சிருக்கீங்க, அதை நான் மறக்கவே மாட்டேயா. நான் ரொம்ப நன்றி கடன் பட்டிருக்கிறேன். நான் இப்போ எனக்கு வாழ்க்கையில கொஞ்சம் சொல்ல முடியாத கஷ்டம் வந்திருக்கு. அர்ஜென்ட்டா ஒரு 10 லட்சம் ரூபாய் எனக்கு தேவைப்படுது. இதாய்யா, இவர்கிட்ட 3 லட்சம் ரூபாய் வாங்கியிருக்கேன், இவர்கிட்ட ஒரு 4 லட்சம் ரூபாய் வாங்கியிருக்கேன், இவர்கிட்ட ஒரு 3 லட்சம் ரூபாய் வாங்கியிருக்கேன். இப்ப வந்து அவங்க உடனே அந்த கடனை கட்டுன்னு சொல்றாங்க. இப்ப என்னால முடியல. தயவு செஞ்சு எனக்கு ஒரு 10 லட்சம் ரூபாய் கொடுத்து உதவுனீங்கன்னா உயிருள்ள வரைக்கும் நான் நன்றியோட இருப்பேன்யா. அந்த கடனை சீக்கிரம் தீர்த்துருவையா. ஐயா, முடிஞ்ச ஒரு 3 நாளைக்குள்ள இந்த உதவியை நீங்க செஞ்சீங்கன்னா என்னால வாழ முடியலையா என்று கடிதம் எழுதி விட்டான். பக்கத்து ஊர் தான் அப்படிங்கிறதால இன்னைக்கு லெட்டர் போஸ்ட் பண்ணா நாளைக்கு எப்படியும் கையில கிடைச்சிடும். அவர் ஒருவேளை நாளைக்கே பேங்க்ல போட்டார்னா அடுத்த நாளே என் கைக்கு வந்து சேர்ந்துரும் என்று நினைத்தான். அப்படி சீக்கிரம் தனக்கு பணம் கிடைக்கும்னு பயங்கரமா எதிர்பார்த்துக்கிட்டு இருந்தான். பேங்குக்கு பணம் வரல, டிரான்ஸ்ஃபர் ஆகல, தடுமாறி போனாங்க. அந்த 3வது நாள் கூட வந்துருச்சு, பேங்க்ல டிரான்ஸ்ஃபர் ஆகல. மணி ஆர்டரும் வரல, செக்கும் வரல, பதிலும் வரல. அவனுக்குள்ள இருந்த ஒரே ஒரு ஆசை என்னன்னா, இவர் உதவுவாரு அப்படிங்கிறது தான். தனக்கு இருந்த ஒரே ஒரு ஆதாரம் என்னன்னா, இந்த நல்ல மனசுள்ள அவர் கட்டாயம் எனக்கு உதவி செய்வார், எப்படியாவது அவர்கிட்ட இருந்து எனக்கு உதவி வரும். அன்பு சகோதர சகோதரிகளே, இன்று நம்ம மத்தியில யாராவது இருக்கீங்களா? யாராவது ஒரு உதவி செய்வாங்க அப்படின்னா அவங்கள சார்ந்து கொண்டு நிராசையோடு சோர்வுக்கு ஆளான யாராவது நம்ம மத்தியில இருக்கீங்களா?
தயவு செஞ்சு கவனிங்க. இந்த உலகத்துல மனிதன் உதவி செய்யறேன் அப்படின்னு சொல்லி உதவி செய்யாம இருப்பாங்க. ஆனா உதவி செய்கிறேன் என்று சொல்லி உதவி செய்யாமல் மௌனமாக இருப்பது என்பது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு முடியவே முடியாது. 3ஆம் நாள் சாயங்காலம் அவன், அந்த வாலிபன், தற்கொலை செய்துவிட வேண்டும் என்று முடிவெடுத்து விட்டான். கதவுகளை மூடிக்கொண்டான். கயிறை கூட ரெடியாக்கிக் கொண்டிருக்கிறான். செத்துவிட வேண்டும் என்று சேர்ல ஏறிட்டான். இந்த நேரம் யாரோ வந்து கதவை தட்டினாங்க. இந்த நேரத்தில் யார் இது? எதுக்கு வந்திருக்காங்க? கொஞ்ச நேரம் பேசாம இருந்துட்டு மறுபடியும் தூக்கு போடலாம் ட்ரை பண்ணும்போது மறுபடியும் கதவை தட்டினாங்க. அவனுக்கு ஒண்ணுமே புரியல. சரி, யாருன்னு பார்த்துட்டு வந்துடலாம் அப்படின்னு அவன் போய் கதவை திறந்தான். அங்க வெளியே அந்த ஷாப் ஓனர் வந்து நின்று கொண்டிருந்தார். சார், சார், நீங்க வந்திருக்கீங்களே? என்ன சார் நீங்க வந்து? உன்னுடைய லெட்டர் என் கைக்கு நேத்துதான் ஏன் கிடைச்சது. எனக்கு உடனே செக் அனுப்பி வைக்க முடியல, பேங்க்ல கூட டிரான்ஸ்ஃபர் பண்றதுக்கு முடியல. நேத்துதான் லெட்டர் வந்ததா, அதனால நேத்தே இங்க கிளம்பி வந்துட்டேன். 3 பேர் எழுதியிருந்தல, அந்த 3 பேரையும் போய் பார்த்தேன். உனக்காக நீ கொடுக்க வேண்டிய அந்த 10 லட்சம் ரூபாய் கடனை அடைச்சிட்டேன் தம்பி. அவங்கள ஒவ்வொருத்தரா தேடி கண்டுபிடிச்சு பணத்தை கொடுக்க வேண்டிய பணத்தை கொடுத்துட்டு வர்றதுக்கு தான் இவ்வளோ டைம் ஆயிடுச்சு. இப்ப நான் இங்க வந்ததுக்கு காரணம் என்னன்னா, அந்த 10 லட்சம் ரூபாய எப்ப தரப்போற அப்படின்னு கேட்கறதுக்கு இல்ல. எனக்கு பசங்கன்னு யாரும் இல்ல. உனக்குள்ள என் மகனை பார்க்கறையா, இன்னையில இருந்து என்னுடைய ஆஸ்திக்கு உன்னை வாரிசா ஆக்கிக்கணும்னு நான் ஆசைப்படுறேயா. அதுக்காகத்தான் வந்தேன். பர்சனலா வந்திருக்கேன். நண்பு சகோதரனே, சகோதரியே, இயேசு கிறிஸ்து எதற்காக பரலோகத்தை விட்டுவிட்டு இந்த பூமிக்கு பர்சனலாக வந்தார் தெரியுமா? நீயும் நானும் செய்த பாவத்தினாலே நாம் செலுத்த வேண்டிய எல்லாவற்றையும் அவர் செலுத்துவதற்காகவும் அதன் விளைவாக உன்னையும் என்னையும் தம்முடைய பிள்ளைகளாக ஆக்கிக் கொள்ளுவதற்கு இந்த பூமிக்கு அவர் இறங்கி வந்தார். தம்முடைய களங்கமற்ற இரத்தத்தை சிந்தி செலுத்தி, நாம் செலுத்த வேண்டிய கிரயம் எல்லாவற்றையும் செலுத்தி அவர் நம்மை சொந்தமாக்கினார். அவர் சொல்லுகிறார், இனி உன்மீது பாவத்துக்கு அதிகாரம் இல்லை, இனி உன்மீது நரகத்துக்கு அதிகாரம் இல்லை. நீ செய்த பாவங்களுக்காக உனக்கு வர வேண்டிய சிக்ஷை எல்லாவற்றையும் நான் என் மீது சுமத்திக் கொண்டேன், கடன் எல்லாவற்றையும் அடைத்து விட்டேன். எதற்காக நான் வந்தேன் என்றால், கடன் தீர்ப்பதற்கு, உன்னை என் குமாரனாக்கிக் கொள்வதற்கு, குமாரத்தியாயாக்கிக் கொள்வதற்கு. இவ்வளவு அற்புதமான தேவன், என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை தவிர, சகோதர சகோதரிகளே, கிறிஸ்தவ சபையே, சமூகமே, நமக்கு வேற யார் இருக்க முடியும்? யோசிச்சு பாருங்க. இது நம்மில் ஒருவரும் கூட சோர்ந்து போக வேண்டிய அவசியமில்லை. உன் பிரச்சனை எதுவாக இருந்தாலும் சரி, அது எவ்வளவு பெரியதாக காணப்பட்டாலும் சரி, அது உன்னால் தாங்கவே முடியாதது என்கிற போதும் கூட ஆண்டவர் சொல்லுகிறார், என்னிடம் சொல்லு, என்னிடம் முறையிடு, போதும், நான் உனக்கு பதிலை அருளுகிறேன். இது தேவன் உனக்கு தரும் வாக்கு தத்தம். எல்லோரும் ஒருமனப்பட்டு தேவனை நோக்கி பார்க்கலாமா? மகா பரிசுத்தமும் அன்பும் நிறைந்த பிதாவே, தெளிவாய் திட்டவட்டமாய் இன்றும் எங்களோடு பேசியதற்காக நன்றி ராஜா. எங்கள் வாழ்க்கையில் எந்த ஆபத்து வந்தாலும் கூட அது உம்மிடத்தில் சொன்னால் போதும் ஐயா, கட்டாயம் நீர் பதில் தருவீர். விசுவாசத்தோடு கூட உம்மிடத்தில் எதை கேட்டாலும் உம்முடைய சித்தத்தின்படி அதை எங்களுக்கு அருளிச் செய்வதற்கு நீர் போதுமானவர் அல்லவோ? எங்களுக்காக உம்முடைய உயிரையே தாரை வார்ப்பதற்கு, உம்முடைய ஜீவனையே அர்ப்பணிப்பதற்கு இழளவும் யோசிக்காத நீர் எங்களுக்காக எதை வேண்டுமானாலும் அருளுவீர் அல்லவோ? அருளுகிற தேவன் அல்லவோ ஆண்டவரே நீர். எனவே உம்முடைய கரங்களில் எங்களுடைய வாழ்க்கையை, எங்களுடைய எல்லாவற்றையும் இதோ அர்ப்பணிக்கிறோம் அப்பா. ஆண்டவர், ஒருவேளை இவைகள் எங்களுக்கான பரீட்சையாயிருக்கும் என்றால், நாங்கள் எதிர்கொள்கிற கஷ்டங்கள், சிரமங்கள் எங்களுடைய விசுவாசத்தை பரீட்சிப்பதற்காக நீர் அனுமதித்திருக்கிறவைகள் என்றால், அந்த பரீட்சையிலே மேற்கொள்ளுகிற பலனை எங்களுக்கு அருளுங்க ராஜா. இது உம்முடைய நாம மகிமைக்கென்று எங்களுடைய வாழ்க்கையில அப்பா அனுமதிக்கப்பட்டிருக்கும் என்றால், உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்தும்படியாக
ஆண்டவரே, இந்த பிரச்சனைகளை நீங்க பயன்படுத்திக்கங்க. அல்லது இந்த பிரச்சனைகளுக்கான காரணம் நாங்கள் செய்த பாவம் என்று இருக்கும் என்றால் இந்த பாவத்திலிருந்து தயவாய் விடுவீங்க ராஜா. அந்த பாவத்தை எங்களை விட்டு விலக்கி வைங்க அப்பா. நாங்கள் தொடர்ந்து செய்கிற பாவங்களுக்காக, தவறுகளுக்காக எங்களை மன்னிங்க அப்பா. மறுபடியும் அந்த பாவத்தை செய்யாமல் இருக்க கிருபை செய்யுங்க ஆண்டவரே. உம்மை வேதனைப்படுத்துகிற, துக்கப்படுத்துகிற, உம்மை காயப்படுத்துகிற எதுவுமே கூட எங்கள் வாழ்க்கையில் இடம்பெறவே கூடாது. உமக்கு முன்மாதிரியாய், உமக்கு சாட்சியாய் வாழ்கிற வாழ்க்கை எங்கள் ஒவ்வொருவருக்கும் அருளி செய்ய வேண்டும் என்று இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே. ஆமென். எங்கள் முகவரி: கல்வரி, தபால் பெட்டி எண் 30, குக்கட்பள்ளி, ஹைதராபாத் 72.